ஏப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்பா? என்ன பண்றதுமா, கொண்டாந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டேன். அதே மெதுவா மெதுவா சாப்பிடுப்பா. அரே வெங்காயத்தை மாத்தமா. எப்படி பாருக்கு? அமிர்தமா இருக்குமா? ஏன் இருக்காது, நீ ஏழ்மையில சுகத்தை காண்ற ராஜு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கேயோ பிறந்து எப்படியெல்லாமோ இருக்க வேண்டியது. இந்த பாவி வயிற்றுல பிறந்து இப்படியெல்லாம் பாடுபடுற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எல்லா வசதி இருந்தும் தாயன்பில்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள கும்பிட்டு கூலி வேலை செய்யற என்ன போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க. அம்மா, உங்களை மனசுல நினைச்சிட்டாலே போதுமா, பெரிய மலையை கூட மணலாக்கிடுவேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். ராஜு, இந்த உழைப்பு உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கத்தாப்பா போகுது. அம்மா, ஏப்பா ராஜு, பகல்லாம் மாடு மாதிரி உழைக்கிறீல்ல, ராத்திரியில கொஞ்சம் தூங்கின ஏன் இப்படி படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற? மாடு மாதிரி உழைச்சு மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? பின்ன எப்படி இருக்கணும்? மனுஷன் மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். அறிவை வளர்த்துக்கிறது தப்புங்களா? அறிவு வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இவர் பிஏ படிச்சு கலெக்டர் உத்தியோகத்துக்கு போய் அறிவு வளர்த்துக்கு போறாரு. ஏதோ உழைக்கிறே அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கிண்டலா பண்ற? சரி வாங்க போல. படிச்சா தப்பு அப்ப வந்துடுறாங்க. ராஜு, என்னம்மா? இவங்களை போல எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நானும் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு வரேன். பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிக்கிறியே, உன் உடம்பு என்னத்துக்கு பாகும்? என் உடம்புக்கு என்னம்மா இப்போ? அப்படி இல்லப்பா, நீ நல்லா இருந்தா தானே நான் நிம்மதியா வாழ முடியும். அம்மா, உங்களை இதை விட நல்லா வாழ வைக்கத்தாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ பிடிவாதக்காரன். நினைச்சதை சாதிச்சாத்தானே உனக்கு தூக்கம் வரும். அம்மா, நான் பாஸ் ஆயிட்டோமா? நான் பாஸ் ஆயிட்டோமா? அப்படியா? பாருங்கம்மா. முருகா, எல்லாம் உன்னுடைய கருணை தான்ப்பா. பாருங்கம்மா. போஸ்ட் ஒரு பதவி தவால் வந்திருக்கு. அம்மா, என்னப்பா அது? இன்னொரு பெரிய வெற்றிமா. முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு கண்டக்டர் வேலைக்கு மனு போட்டோம்மா. அது கிடைச்சு போச்சுமா. அம்மா, இருக்கணும்ப்பா.
கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கட்டாடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கட்டாடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே குழந்தை வாயினிலே நுழைந்து மொழியானது கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கட்டாடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே குழந்தை எழிலானது தெள்ளத்தமிழ் குழந்தை எழிலானது அதன் தித்தித்தை 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 என்ற நடை சதிரானது கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கத்தாடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயா, உடலுக்கு பலமும் முகத்துக்கு அழகும் கொடுக்கக்கூடிய இந்த கலையை முறையோட என் மகளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேம்மா. அதனால என்னங்க ஏப்பா, பாராட்டின மட்டும் போதுமா? புரிஞ்சுக்கிட்டமா, புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாசத்துல இருந்து வாதியார் அம்மாவுக்கு சம்பளத்தை டபுள் ஆக்கிட்டேன். அப்பான்னா அப்பதான். இந்தாம்மா, உன் கையாலேயே வாதியார் அம்மாவுக்கு கொடு. இந்தாங்க டீச்சர், ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எதுக்குமா நன்றி விஜயா? மீனா தாய் இல்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு ஆட்டத்தோட அறிவுரைகளையும் நீதாமா சொல்லி தரணும். மீனா, விஜயா உனக்கு மூத்த சகோதரி மாதிரி. மாதிரி என்னப்பா, இனிமே டீச்சர் தான் எனக்கு அக்கா. மீனா டீச்சர். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாப்பா, நீங்க ஆடி களைச்சு போயிட்டீங்க, ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்க. டீச்சரம்மா, நீங்க பாடி களைச்சு போயிட்டீங்க, பால் சாப்பிடுங்க. இந்த அம்மா சந்திரா, நீ பேசி களைச்சு போயிட்ட, கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடு போ. பாப்பா. மிஸ்டர் வேலு, ரைட். அட இதப்பா, ஒரேடியா பறக்கிற. எனக்கு ஒண்ணு இல்லை மிஸ்டர், பேசஞ்சர் ஸ்டேஷனுக்கு போனோம். புதுசு இல்ல அந்த ஜோரு, கொஞ்ச நாள் போனா தானா படிஞ்சிடும். மிஸ்டர், என்ன
கொஞ்சம் தயவு செய்து அப்படி போய் உட்காருங்களா? ஏன் அங்க போய் உட்கார சொல்றீங்க? இந்த அம்மாவை இங்க உட்கார வைக்கலாம் தான். ஏன் அவங்கள போய் அங்க போய் உட்கார சொல்ல வேண்டியதானே? பொம்பளைங்களோட பொம்பளைங்களா உட்காரணும்னு பார்த்தேன். அது சொல்லித்தான், எங்க பொம்பளை விட்டுட்டு நான் அங்க போய் உட்காரது ஐயா. எந்திரிங்களே, ஏன்டி பேனாத்திக்கிட்டு கிடக்க? என்ன விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டீங்களா? கருமம். ஐயோ, போங்க. அகமான கால தானே. உட்காரு. தேங்க்ஸ். அப்பா, விஜயா, வந்துட்டியாமா? அப்பா, என் ஸ்டூடெண்ட் மீனா இல்ல, அவங்க வீட்டுல இந்த மாசம் எனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்தாங்க. அப்பா, ஏன் அழுறீங்க? அழுவுறதை தவிர நான் என்னம்மா செய்யறது? நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாத்த வேணும். இப்போ நீ சம்பாரிச்சு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது? இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ சொல்லிடலாமா? என் மனசு கேட்கணும். தகப்பனார் தான் மகளுக்கு சம்பாதிச்சு போடணும்னு சட்டமா என்ன? யார் சம்பாதிச்சா என்னப்பா? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரத் தான். இல்லப்பா, எனக்கு பாதுகாப்பு. நீ என்னென்னமோ சொல்லுவே, என் மனசு கேட்கணும் இல்ல. கடவுளே, என் கால் மட்டுமல்ல, என் எண்ணங்களே விளங்காம வச்சுட்டியே. எந்த கடவுள் உங்க காலை எடுத்துட்டுதான் நீங்க நினைக்கிறீங்களோ அதே கடவுள் தான் எனக்கு இனிமையான குரலையும் நேர்மையான வாழ்வையும் கொடுத்திருக்காரு. அதையும் நம்புங்க. வாங்கப்பா போய் சாப்பிடலாம். வீடு பிடிச்சிருக்க அம்மா, எப்படி இருக்கு? என்னப்பா அப்படி கேக்குற? பதிக்கப்படுற கல்லை பொறுத்து தானே நகைகளுக்கு பார்வை கிடைக்குது. அது போல உன்னை பொறுத்து தான் இடமும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது என் கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்கும்பா. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியலையே, யாருமா? எழுப்பணும். கிட்டா, என்னப்பா அது வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்பெனி வேலை செய்யலாமா? இவனுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க தான் எங்க அம்மா. வாங்கம்மா, சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க? உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டான், அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு பயந்துகிட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்ட கண்டிக்கிறேன். இனிமே அவன் செய்ய மாட்டான். கிட்டா, என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரணம் எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும். போல், இனிமே அந்த காராவது எடுத்து அவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேலை எங்க திருண்ண? தெரிஞ்ச கடை தான், சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்காவது மண்ணாங்கட்டியாவது சுத்தம் மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசென்ஸ் வரல. அம்மா, நீங்க வந்த முகூர்த்தம், லைசென்ஸ் வரட்டும். ஏய், அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ, நாளை கூட்டு போ. சரி. அப்பா, ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகாலெல்லாம் வலிக்குதா? ரெண்டு பேர் மட்டும். அம்மா அம்மா அம்மாவா? ஆமா ஏறுங்க ஏறுங்க. இடம் இல்ல அம்மா, பஸ்ல இடம் இல்ல, மன்னிச்சிருங்க, அடுத்த பஸ்ல வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க இந்த மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க. சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க 2 பேரும். இது என்னது? முதலாளி வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு இப்படி ஊர் சுத்துற? ஆமாங்க, இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லைங்க, அவங்க ராயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர்தான் முருகப்பா, எங்க முதலாளி. இவங்க பட்டத்துக்கு புதுசு, ஊரு பாக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். ஊர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி, 2-3 ஆக்சிடென்ட், எலக்ட்ரிக் ட்ரெயின். சொல்லி கூட அந்த பையன் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டானே. அங்கேயே இழுத்து போட்டு 4 கொடுத்திருப்ப. நீ டியூட்டியில இருக்கிறியான்னு தான் பேசாம இருந்துகிட்ட. இப்ப மட்டும் என்ன, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு வர்றேன். அட வேண்டாம்ப்பா, ஒரே அடியா அவன் வயிற்றிலே அடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, லேசா முதலாளிட்ட பத்த வச்சேன். கண்டக்டர் வேலையே காலி. பையன் சோத்துக்கு தானம் போட போறான். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான்
நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி ஊருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி நான் ஜம்முன்னு இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குதுப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தெல்லாம் போட்டிருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திராவை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல பாவம் ரொம்ப நாளா நீ தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே. என்ன நீ கம்பெனி பக்கம் வர மாட்டாங்கிற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையே நீ? ஐயா பஸ் என்ன கப்பலா வேடிக்கை பாக்குறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொல்லிட்டா இருப்பான். பொம்பளை வண்டி ஓட்டுறா பத்தியா? அவ என்ன பண்ணல? ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான், உலகத்தையே சுத்துறா. கிட்டா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகளா போகுமே. அப்படியா? கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரு காரா? நான் யாரு? இப்ப காரோட வர்றேன் பாரு. அப்படியா? என்ன கடவுள இறங்கியா? அண்ணே இங்க பாருங்க. ஏய் யாரை கேட்டு பஸ்ல ஏறின? இடம் இல்ல, இறங்குடா கீழே.
இருக்கிற இடம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். இவர் பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டர். இறங்கடானா? இப்ப நான் யார் தெரியுமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸினுடைய செக்கிங் இன்ஸ்பெக்டர். தொப்பிய முதல்ல தலையில போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் திஸ் வார்னிங். ஸ்டார்ட். கொடுக்கல. காசு கொடுத்துட்டீங்களா? முந்தையே கொடுத்துட்டேன். பணத்தை வாங்கிக்கிட்டு 7 டிக்கெட் கொடுக்கல இல்ல சார்? போன ஸ்டாப்பிங்ல தான் ஏறினாங்க. யோ ஏயா போய் சொல்றேன், நான் பஸ் ஸ்டாண்ட்லயே ஏறிட்டேன் சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கணும், தப்பு என் மேலதான். நான் தான் டிக்கெட் வாங்க மறந்து போயிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் டிக்கெட் கொடுக்க மறந்தது கண்டக்டருடைய தவறு தானே? அடே அப்பா, டியூட்டில ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க போல இருக்கே. அதுக்காகத்தானே எங்க முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன். என் பேர் ராஜு. என் பேர் விஜயா. டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்கறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, வரதக்கலை, பாட்டுக்கலை. ஆமா, அது ரெண்டும் தான் எனக்கு உயிர். அதனாலதான் உங்க பாட்டை கேட்டதும் இவ்வளவு கவர்ச்சியா பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க முகத்துல டார்ச் லைட் எடுத்தேன். தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. இவ்வளவு துணிச்சலா என் முகத்துல யாரா லைட் அடிச்சு பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் அதே முறையை கையாண்டேன். தவறா இருந்தா மன்னிச்சிடணும். டைம் ஆச்சு. நான் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்தை விடுதான் வரேன். பக்கத்து வீடு. அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? ஆபத்தை தவிர்க்கணுங்கிற வேகத்துல உங்களை, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல என்னை காப்பாத்துனதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸ்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் பேர் ராஜு. என்ன, முருகப்பா மோட்டார் சர்வீஸா? அது எங்க அப்பா கம்பெனியாச்சே. அப்போ நீங்க எங்க முதலாளி மக இல்லைங்களா? ஆமா, என் பேரு மீனா. சே 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 சே, எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. ஏன், தெரிஞ்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா? முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு தண்டனையா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அது நான் அதுக்கு சொல்லல. பின்ன எதுக்கு சொன்னீங்க? அதாவது தெரிஞ்சிருந்தா என்ன தொட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? நான் நீங்க ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க புறப்படுறீங்களா? அரே பஸ்ஸுங்க, நான் வரேங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? அதனால என்ன, பரவாயில்ல. அப்போ பாட ஆரம்பிக்கலாமா? ஓயே. டீச்சர், இன்னைக்கு முகத்துல ஏதேனும் மாறுதல் தெரியுதா? இல்லையே, அதே கண்ணு அதே மூக்கு.
எல்லாம் அப்படிதான் இருக்கு. அமைப்பில் இல்ல டீச்சர், பாவத்துல. ஒண்ணும் தெரியலையே. என் பேச்ச எப்போதும் போல இனிமையா இருக்கு. போங்க டீச்சர், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசு ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கு. எப்போதும் இப்படியே இருக்கு. மலர்ந்த முகமே வாழ்க்கை நின்பம். பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். முந்தி சுத்தானந்த பாரதியார் கவி கனவுல இருந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். இப்போ மாயவரம் வேதநாயகன் பிள்ளை கீர்த்தனை. இது செஞ்சுரொட்டி ராகம், ஆதி தாளம். ஐயனே உன் அழகைக்கான ஆசை நான் கொண்டேனே. இது பல்லவி. பல்லவியே ரொம்ப அழகா இருக்கு. ஏன் டீச்சர், ஐயனேன்னு சொல்றது யாரு? இறைவனை. தலைவனை கூட அப்படி அழைக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. எந்த தலைவனே? காதல் தலைவன். ஏன் டீச்சர், காதல்னா என்ன? இத பாரு மீனா, பாட்டு நடனத்தை பத்தி கேட்டு சொல்றேன். காதலை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல சொல்லுங்க டீச்சர். அடடே, இதே பெரிய வம்பா போச்சு. சொல்லுங்கண்ணா. இத பாரு மீனா, இப்ப சொல்லுங்க. இத பாரு மீனா, காதலை பத்தி நான் படிச்சது கேட்டது அதோட என் கற்பனை. இத வச்சுதான் சொல்லுவேன். சொல்லுங்க. காதல்ங்கிறது மனசுக்கு கிடைக்கிற ஒரு வித கேரினா மயக்கம், விளக்கம், ஈடுபாடு, ஏன் பக்தின்னு கூட மிகைப்படுத்தி சொல்லலாம். ஓஹோ, காதல் எப்படி உண்டாகுது? எப்படியும் உண்டாகலாம். அப்படின்னா அன்பு நாள் உண்டாகலாம், அழகு நாள் உண்டாகலாம், இசையினால் கூட உண்டாகலாம். ஓ, இசையினால கூட உண்டாகுமா? ஏன் உண்டாகக்கூடாது? உதாரணமா என்னையே எடுத்துக்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்கறேன். எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. என்னையே கவரும்படியான அளவுக்கு ஒருத்தர் பாடினா அதற்கு அந்த குரல் இனிமைக்காக நான் அவரை காதலிச்சாலும் காதலிக்கலாம் இல்லையா? ஓயே. இன்னொரு உதாரணம். சப்போஸ் நான் ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கேன். வழியில எனக்கு ஒரு ஆபத்து உண்டாயிடுச்சு. அப்படியே என்ன கையில தாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்க, என் நிலைமை எப்படி இருக்கும்? தர்ம சங்கடம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் மேல எனக்கு காதல் உண்டாகலாம் இல்லையா? ஓ எஸ். அதே மாதிரி அவருக்கும் என் மேல காதல் உண்டாகலாம் இல்லையா? அதை எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன டீச்சர் இது? என்னன்னா எடுத்த உடனே நாம அந்த முடிவுக்கு வரலாமா? நமக்கு ஏற்படுற எண்ணங்கள் மத்தவங்களுக்கு ஏற்படும் கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. அப்படி ஏற்பட்டாதானே அது அசல் காதல் ஆகும் டீச்சர். ஐயோ, நான் இல்ல நான் சொல்றேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐம் சோ சாரி. அதுக்கு அனுபவம் தேவை. அது எனக்கு கிடையாது. This is for your kind information. டீச்சர், கீர்த்தனை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு வேண்டாம். ஏன் டீச்சர்? சொல்ற மனோநிலையில் நானும், கேட்கிற உற்சாகத்துல நீயும் இல்ல. நான் சொன்னா சரியா இருக்காது. அத நீ கேட்டாலும் மனசுல பதியாது. இப்போ உனக்கு தனிமை தேவைப்படுது. உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரட்டுமா? விஜய். ராஜு, ஆமா, தாவணி பையெல்லாம் அங்க காத்துல தாவணி பையெல்லாம் பறந்துருக்கு. டியூஷன் சொல்லி கொடுக்க போறதா சொன்ன? டியூஷனுக்கு தான் போனேன்.
அந்த மக்க பொண்ணு யாரையும் லவ் பண்ணிட்டு வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்னா இன்னைக்கு டியூஷன் வேண்டாம் சொல்லிட்டு திரும்பிட்டா. வர வழியில காத்த சமாளிக்க முடியல, இங்க ஒதுங்கலான்னு வந்தேன். நானும் அதுக்காகத்தான் வந்தேன். வந்த இடத்துல இந்த தேவகன்னியை சந்திக்க முடியாத சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன தேவகண்ணின்னு சொல்றீங்களா? ஏன் சொல்லக்கூடாதா, இல்ல சொன்னா பொருந்தாதா? இது மாதிரிதான் என் மாணவியோட காதல்னா அவளை கேலி பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதை கேட்டுட்டு வந்து அவ காதல் காதல்னு சொல்லி என் உயிரை வாங்குறா. நீங்களே சொல்லுங்க, என்ன போய் காதலுக்கு விளக்கம் கேட்டா எனக்கு தாங்க தெரியும். அப்போ காதலுக்கு விளக்கம் சொல்ல உனக்கு தெரியாதா? ஏதோ கற்பனையா சொல்லுவேன். போதுமே, இதுலயே பாதி காதல் வந்தாச்சு. என் காதலை வெளியிட எனக்கு அனுமதி இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு வசதி இல்லை. வருக வருக திருமகளின் முதல் மகளே, துணை கழைத்து மெல்ல மெல்ல அடியெடுத்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் போதும். தென்றல் தனை துணை கழைத்து மெல்ல மெல்ல அடியெடுத்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் போதும். தமிழ் மண்ணில் பிறந்து வந்த மங்கை என்ற காரணத்தால் என்னை வந்து தடுக்குதையா நாணம். தமிழ் மண்ணில் பிறந்து வந்த மங்கை என்ற காரணத்தால் என்னை வந்து தடுக்குதையா நாணம். வருக வருக திருமகளின் முதல் மகளே, கண்ணிரண்டில் விருந்து வைத்து கற்பனையில் மிதப்பதும் ஓர் அழகுதான். கையிரண்டில் உனை அணைத்து கண்ணிரண்டில் விருந்து வைத்து கற்பனையில் மிதப்பதும் ஓர் அழகுதான். சம்பவள இதழ் வெடித்து சிந்துகின்ற மலர் எடுத்து சேர்த்து வைத்து கொடுப்பதும் அழகுதான். வருக வருக தேடி வந்த செல்வமே, நீ வாழ்க வாழ்க தெய்வம் போல என்றுமே. வருக திருமகளின் முதல் மகளே. கொஞ்சம் உதவி செய்யுங்க. என்ன விஷயம்? ரிப்பேர் விட்டு அந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவான். தயவு செய்யுங்க. சரி சரி உட்காரு. சரி, எப்படி பாத்தியா? நல்லா இருக்கியா? எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நல்லா போகுது. நான் கொஞ்சம் ஓட்டுறேன். கொஞ்சம் இரு, அதுக்குள்ள அளவு அவசரப்படுறேன். எனக்கே தெரியல. தெரியலையா? வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னேனே.
ஐயோ யோ டென்ட்டை எடுத்துட்டு வர்றீங்க. நான் எங்க எடுத்துட்டு வரேன்? அதுவே இல்ல கூட வருது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சந்தீரா பயமா இருந்தா என்ன இறுக்கி கட்டி பிடிச்சுக்க. சந்தீரா நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன், நீயும் ஓட்டி பழகு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி ஓட்டுறது? நான் மாத்திரம் என்ன புரிஞ்சுட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, இதை புடி. வா கிட்ட வா. அப்படி கிட்டா ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் கவலையே படாத, கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல சேருங்க புடி. கிட்டா கிட்டா ரோட்லயும் போ கிட்டா, ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம், அப்ப பாரு ஜிம்முன்னு இருக்கும். ஐயோ உன்னை நம்பி வந்தனே, ஏதோ மோட்டர் பைக் வர மாதிரி இருக்குல்ல. வளராத, யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறான். ஏ நீதான் வளர, மோட்டர் பைக் தான் பின்னால வருது. இப்ப நிறுத்த பாரியா இல்லையா? நிறுத்தல. எப்படி நிறுத்தின? பிரேக் கிடைச்சிருச்சா? யாரு மேலயும் மோதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? என்ன அந்த மோட்டார் பைக்காரன் போயிட்டானா பாரு. என்ன வண்டியா இது? போயா மறுபடியும் எங்க நிறுத்துறேன்? சந்திரா இந்த மோட்டார் பைக்காரன் திரும்பி வராம போடுறது. ஏன நாம போகும்போது அந்த டென்ட் இங்கேயே இருந்தது, இப்ப எப்படி அங்க போச்சு? போயிட்டா போடுங்க. போயிட்டா எங்க வர? ஏங்க முதலாளி வந்திருக்காரு. முதலாளியா? ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? ஓடிடு ஓடிடு, பையன் அடிச்சுக்க. என்ன வண்டி விட்டு இருக்க, ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்க? ஒருவேளை வண்டி காணா வந்துருச்சேன். இல்ல ஆள் எடுத்து வரும்போது நான் நேரம் பார்த்தேன். அப்ப ஆளு தப்பிச்சுட்டு போயிருக்கான். இது எப்படி முடியும்? நம்ம பின்னாலே வரமே. எங்க ஓடுற? நில்லா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். முதல்ல கையை கூட. எதுக்க கையே? ஆமா, இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படி ஓட்டுனேன்? ஓடாத வண்டியா? ஆமா. என்னையா நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டு யோ காயிலாங்கட வண்டியா அது? ஆமாப்பா, இந்த சனியில ஒளிச்சு கட்டலாம்னு ஒருத்தனுக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல, அதனால வந்தவன் திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசுக்கா விக்க போற? பின்னாடி வைப்பாங்க. இந்த பேரிச்சம்பளத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? ஆமா. அடி அடி பணம் பணம். வேலு, நீ செய்யறது வரைக்கும் நல்லா இருக்காப்பா? அட விஷயத்தை சொல்லப்பா. இவனை பேர சொல்லி மாட்டி வச்சுட்டு ஒரு வாரம் சஸ்பெண்ட் ஆச்சு, சம்பளமும் கட்டாச்சு. அட போப்பா, அவன் போய் முட்டாத்தனமா மாட்டிட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது? இத போய் ரொம்ப பெரியசா சொல்ல வந்துட்டியே. நேத்து வந்த அந்த ராஜப்பையன் அத்தனை டிரைவர்ஸையும் கண்டக்டரையும் ஆட்டி வைக்கிறான். இதை எவனாவது கேட்டீங்களா இல்ல கண்டிச்சீங்களாப்பா? நீ ஒருத்தன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு ஏன்டா எல்லா டிரைவரையும் இருக்கிற? தப்பு பண்ணா எவனா ரிப்போர்ட் பண்ண மாட்டான். நாங்களும் தான் அதே லைன்ல போயிட்டு இருக்கோம். எங்க வண்டியும் கூட தான் ராஜ் செக் பண்றான். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உண்டா? அவனும் ஏன் மாதிரி ஆரம்பத்துல ஒரு கண்டக்டா வந்தவன் தான். அவனோட நடத்தையும் நாணயத்தையும் பார்த்து முதலாளியே ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து பெருமைப்படுறத விட்டுட்டு பொறுமைனா என்ன செய்யறது? விளங்குதுடா, விளங்குது. அந்த ராஜு பையன் உங்களை அத்தனை பேர்த்தையும் கெடுத்து வச்சிருக்கான். கண்டக்டர் திருட சொல்றது சம்மதிக்கலாம், ஏதாவது ஒரு ஒம்பல மாட்டி வச்சோம். உனக்கு இதே தொழிலா போச்சு. ஏய், நீ ஒரு டிரைவர், நாங்களும் டிரைவர்கள் தான். ஆனா நீ செய்யற அக்கிரமத்தினால இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டிரைவர்களுக்குமே வீடா கெட்ட பேர். ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்க? பேசாம ராஜினாமா எழுதி வச்சுட்டு வேற எங்காவது போய நாங்களாவது நல்ல பேரோட வாழ்ந்துக்கிறோம். அவங்க என்னப்பா பேச்சு வேண்டு கிடக்கு? இனிமே ஒழுங்கா வேலை செய்தா பாப்போம், இல்லைன்னா எல்லா டிரைவரும் சேர்ந்து இவன் துவைச்சு போடுவோம், அவ்வளவுதான். ஏய், என்னடா எல்லா டிரைவரும்? ஏய், உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன், இனிமேல் படம் திருமல செய்த உன் எலும்பை நொறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை. புறப்படுங்கடா, வாங்க போலாம். வா. என்ன யாரா விரட்ட பாக்குறீங்க? யாரு யார விரட்ட முடியுங்கிற இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க.
வேலு என்ன யோசிக்கிற? எல்லாம் அந்த ராஜு பயலை பத்தி தான். என்னமோ அன்னைக்கு அவன் வயித்துல அடிச்சிட்டுன்னு சொன்ன, இப்ப செக்கரா இருக்கானாமா? ஆமா, இப்போ அவன் ஏன் வயித்துல அடிச்சிருவான் போல் இருக்கு. நீயா இப்படி சொல்லறது? பேசாம இரு, எல்லாம் சரியா போயிரு. அனுபவத்துல இது மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். என்னங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வராருங்க. வர சொல்லு. வாங்க சார், வாங்க உட்காருங்க. வண்டலூர் பக்கத்துல உங்க பஸ்ல ஏதோ கலாட்டா நடந்து பாசஞ்சர் எல்லாம் பயந்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் சார். பஸ் வந்து சேர்ந்துச்சுங்களா? செக்கிங் இன்ஸ்பெக்டர் ராஜ் இல்லன்னா பஸ் வந்திய சேர்ந்திருக்காரு. இந்த ஆளுதான் இவ்வளவுக்கும் காரணம். ஐயோ ஐயோ சார், வேலுவையும் கோவிந்தனையும் கைய கால கட்டி பஸ் மேல படுக்க போட்டுருக்காங்க சார். ஹாய், நான் எல்லா கலாட்டா பண்ணிட்டு வெறப்பா நிக்கிறேன். நீ என்ன சாண்டாவா? ஏய், தொட்டா பேசுற, கதவு கிட்ட நிக்க வேண்டிய பையன் கை தொட்டா பேசுற. ஜாக்கிரதை, அனாவசியமா பேசாத. ஆமாயா, எங்கெங்க எவன் நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். நான் கதவு கிட்ட, நீ போலீஸ் கிட்ட. சார் உங்க முன்னாலே மிரட்டுறான். அன்னைக்கு பஸ்ல இடம் இல்லைன்னு சொன்னதுக்காக என்ன டாப்பு மேல கட்டி போடுற. இரு, உன்னை என்ன செய்யற பாரு. சார், இவனு இவங்க ஆளுங்களும் பஸ்ஸ வழிமறிச்சு நிறுத்தி கலாட்டா பண்ணாங்க. பாசஞ்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்னையும் கண்டக்டரையும் டாப்பு மேல கட்டி போட்டு பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் விசாரிச்சுக்கிறேன். சரி சார், கொண்டு வாப்பா. நான் வரேன் சார். முதலாளி. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரி. ஏப்ப ராஜு, உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியுங்க, லைசன்ஸ் கூட இருக்கு, மெக்கானிசம் கூட தெரியுமே. முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு டிரைவர் வேலையே தந்திருப்பேன். பரவாயில்லைங்க, கண்டக்டர் வேலை தான் காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு எழுதினேன். எப்படியோ பஸ்ஸ பத்திரமா சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்து உன் மேல எனக்கு இருக்க நல்ல அபிப்பிராயத்தை அதிகமாக்கிட்டேன். உங்க திருப்தி தான் என்னுடைய லட்சியம். கொடி வளருது, மலர்வது நெஞ்சுக்கு புரியலே, காதல் மலருது, வளர்வது கண்ணுக்கு தெரியலே, கொடி வளருது.
பிறக்கும் அக்கடலில் சென்றே கலக்கும் மனதில் ஆசைகள் சுரக்கும் அந்த மயக்கம் உறவை வளர்க்கும் வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது மலர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் மலருது பறவைக்கு வீதி வானம் இந்த பாவைக்கு வீதி நாணம் உறவுக்கு வீதி உள்ளம் அதன் உயர்வுக்கு வீதி எண்ணம் இதழோ நருந்தேன் கிண்ணம் அதன் எழிலை கூட்டுது கண்ணம் இளமை தீட்டிய வண்ணம் இது உமக்கே கிண்ணம் லவ் 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 வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது மலர்வது நெஞ்சுக்கு புரியல்கள் மலருது வளர்வது கண்ணுக்கு தெரியலே கொடி வளருது மலர்வது நெஞ்சுக்கு புரியலே காதல் மலருது வணக்கம். உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் ஏற்றுக்கொள்ள என் விழிகள் மறுக்கின்றன. நெஞ்சமெல்லாம் உங்கள் அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சதை சொல்லிட்டேம்மா. ராஜுவுக்கு உயர்ந்த பதவியை அவனுக்கு கொடுக்கணும். வேற என்ன, பேசாம அவரே மேனேஜர் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துகிட்டு ஓய்வில்லாம உழைக்கிறீங்க? டபுள் கரெக்டுமா. அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன். நானும் கல்கத்தாவுல பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. இந்த இடைக்காலத்துல இங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனாலதான் முடியும். வெரி குட். உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா? உன் சந்தோஷம் தானே? நான் வரட்டுமா? இதயத்தில் இருப்பவரே, ஏதோ இந்த ஏழையினால் முடிந்த உதவியை செய்திருக்கிறேன். அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனா, வாங்க டீச்சர். என்னம்மா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு? இந்த கவர்ல இல்ல, இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது, அதை டெஸ்ட் பண்ணேன். நீ டெஸ்ட் பண்ணத கவரையா இல்ல என்னையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. என்கிட்ட நீ கேட்ட கேள்வியில இருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்து கண்ணு பேசியிருக்கும், இன்னைக்கு கழுதான், நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க. ஆமா டீச்சர், அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவன் காதல ஆசீர்வதிக்கட்டும். பாடத்தை ஆரம்பிக்கலாம். நேத்து மாதிரி இன்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே டீச்சர்? ப்ளீஸ், இன்னைக்கு பாடம் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம். நான் வரட்டுமா? மீனா, மீனா. ஐயோ, அப்பா வேற கூப்பிடாரு போல இருக்கே. அன்னாடும் கவரும் காரடே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அனுப்புனாத்தானே வரும். போச்சுக்காதப்பா. யாருக்கு? ராஜு அண்ணன் விட்டா வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்குது? தபால் ஆபீஸ்ல தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்படி இருந்தா தந்தி எல்லாம் அடிப்பாங்க.
படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கக்கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன அந்நியனா? படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக இப்படி காய் எழுதியிருக்கிறா. இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே, அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். ஐயாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் அடிக்குது. என்ன சான்ஸ்? நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க கண்டக்டர், 2வது தடவை பார்க்கும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர், 3வது தடவை பார்க்கும்போது மேனேஜர் ஆனாலும் ஆகலாம். அப்புறம் இந்த ஏழை எங்க கவனிக்க போறீங்க? விஜயா, நீ ஏழைன்னு மட்டும் சொல்லாத. உங்ககிட்டேந்து நான் எதிர்பார்க்கிறது காதல் மட்டும்தான். அந்த காதலை பொறுத்தவரை என் கண்ணுக்கும் மனசுக்கும் நீ செழிப்பா இருக்கு. உன் தோற்றம் பசுமையா இருக்கு. அது மட்டுமா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லி பஞ்சு பாடுறேன். நீயா? யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக் கிடையாது. போடலாம். நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீங்க? இங்க இருந்து போகல உதப்ப உன்ன. ராஜு, இவ்வளவு தூரத்துல இருக்குதா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். இங்க இருந்து போக மாட்டேன். வருகிறேன். நான் போக வேண்டாமா? போய் தொலையண்டா. என்ன இப்படியா கிள்றது? மகன் ரொம்ப பலமா கிள்றானா? நீ போயிட போறேன். என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்படம் போடா அப்படிங்கிறாரு. என்ன பண்றது? நமக்கே வம்பு. பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ, மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்திருக்கிறாரு. வாழ்க வாழ்க, நல்லா இருக்குண்ணா நீங்க 2 பேரும் பாக்கியவான். சந்திரா, ஏடா அன்னைக்கு அடி பொறுக்க முடியாம பஸ்ல இருந்து குளிச்சு ஓடி வந்தீங்க? ஆமாங்க. வெட்கக்கேடு. ராஜு ஒத்த பையன், அவன் அப்படியே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம்? ஆமா, ஒரு நாளைக்கு அந்த ராஜு பையனோட நீ மோதி பாரு, அப்ப தெரியும் அவன் பலம். வாய மூடுறான். உதப்பட்டு ஓடி வந்ததும் இல்லாம அவனுக்கு போர்மால வேற சுட்டுறீங்களா? டேய், எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறானே இடும்ப, அவனடா தியாகி. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம். நீ பேசாம இரு. இப்ப என்னடா செய்யறது அதை சொல்லு. அந்த முட்டா முதலாளி என் விரோதி ராஜுவுக்கு மேனேஜர் பதவி கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு அவன் வீட்டிலேயே விருந்து வேற கொடுக்கறான். என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா.
இருவர் மனதிலும் ஒரு உறவு இதயவானத்தில் பொது நிலவு காதல் வழியில் புதுத்திருப்போம் என்ன வருமோ பொறுத்திருப்போம் இருவர் மனதிலும் ஒரு உறவு இதயவானத்தில் பொது நிலவு காதல் வழியில் புதுத்திருப்போம் என்ன வருமோ பொறுத்திருப்போம் அழகன் பேரழகன் அல்லி மலராடும் ஆணழகன் கன்னிமயிலாடும் மார்பழகன் பெரியோர்களே, தொழிலாளர் நண்பர்களே, முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ராஜ் நிர்வாகத்துல நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ் ஒரு புதிய பாதையில போக போகுது. நிச்சயம் நமக்கெல்லாம் நன்மை உண்டு. இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்து ஏற்பாடு பண்ணேன். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்னை கௌரவிச்சீங்க, நன்றி. இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. முருகப்பா மோட்டார் சர்வீஸின் உரிமையாளர் அவர்களே, தொழிலாளர்களே, தோழியர்களே, வணக்கம். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித் தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும். இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். டீச்சர், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ஆமா, மறந்தே போயிட்டேன். இப்பவே வந்துடுறேன். ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன்.